வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் விழுதுகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் சந்திக்க இருப்பது ஓவியத்துறை, கலைத்துறை, புத்தகத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக விளங்கி கொண்டிருக்கும் ஓவியர் ஜீவானந்தம் அவர்களை. அவரை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், அந்த விழுதோடு இன்று நாம் இணைவோம். வணக்கம் சார். வணக்கம். ஓவியத்துறை, கலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் நீங்கள் சிறப்பான இடம் பெற்றிருக்கிறீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். அது அரசியலில் முதுகலை பட்டமும் சட்டமும் படித்தேன். எங்கள் அப்பா கோவையில் ஒரு பிரபல ஓவியர், சினி ஆர்ட்ஸுங்கிற பேரில் நடத்திட்டு இருந்தவர். அவர் பெயர் வேலாயுதம். கிட்டத்தட்ட எங்கள் கடைக்கு 60 வருடங்களாகுது இந்த வருஷத்தோட. அதாவது கோவையில் சினிமா பேனர் அப்படிங்கிற வடிவத்தை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். சினிமா பேனர்னு இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது கைகளால் வரையப்பட்ட ராட்சச அளவுள்ள ஓவியங்கள் அவை. ஒவ்வொரு தியேட்டர்களையும் வச்சுருக்கோம். ஒவ்வொரு படங்களோட வெளியீட்டுக்கும் அந்த பேனர்களும் ப்ளைவுட்டால் செய்யப்பட்ட கட் அவுட்டுகளையும் வச்சு அது ஒரு பெரிய ஒரு திருவிழா கோலமாக நிகழ்ந்த ஒரு காலம். அதை அந்த சினிமா பேனர்ங்கிற வடிவத்தை, அதாவது சாதாரண ஒரு ஓவியம் வரைகிறதுங்கிறது ஒரு சிறிய அளவில் வரையக்கூடிய ஒரு ஓவியம் தான் ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே ரொம்ப ஒரு 10 அடி, 20 அடி, 40 அடி இந்த மாதிரி பிரம்மாண்டமான அளவுகளில் எந்த விதமான ப்ரொப்போர்ஷன் மாறாமல் அதை அந்த வண்ணங்களையும் மாற்றாமல் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான வகையில் அதை மக்களை ஈர்க்கும் அளவுக்கு வரையக்கூடிய அந்த ஒரு கலையை கோவை நகருக்கு எங்கள் தந்தை தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னால் பல ஊர்களில் அது இருந்திருக்கு. அப்போ அந்த சூழல்லையே நான் வளர்ந்தேன். நான் கோவை கிக்கானி உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். படிக்கும்போதே எங்கள் அப்பா கூடவே இருப்பேன். மாலை நேரங்களில் எங்கள் அப்பா வரைகிறத பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி ஒரு சூழல்லையே நான் வளரக்கூடிய வாய்ப்பு. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, அவர் கூடயே பல ஓவியர்கள் இதை வரைஞ்சிட்ருப்பாங்க. இந்த ஓவியத் தொழில் சார்ந்த அந்த பிரச்சனைகள், அந்த ஸ்கெட்ச் எடுக்கிறது, அதை வண்ணங்கள் என்ன உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்போனால், அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் எங்களுக்கு வரும். பெரும்பாலும் அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை பார்த்து அந்த பிரம்மாண்டமான ஓவியங்களை வண்ணங்களில் வரைவாங்க. அப்போ அது ஒரு பெரும் கலை. அதாவது ஒரு வண்ண ஓவியத்தை பார்த்து வண்ணத்தில் வரைகிறத விட ஒரு கருப்பு வெள்ளை ஒரு புகைப்படத்தை வண்ணத்தில் வெளிப்படுத்துறதுங்கிறது அந்த ஓவியனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், அவனுடைய திறமைக்கு ஒரு சவால். இந்த சூழலில் தான் நான் வளர்ந்தேன். இதை பார்ப்பேன். நிறைய ஓவியர்கள் வரைகிறத பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நானும் கொஞ்சம் எடுத்து கிறுக்குவேன். அப்படியே பள்ளி நாட்களில் பல ஓவிய போட்டிகளில் கலந்துருக்கேன். இது மாதிரி ஓவிய சூழல்லையே வளர்ந்தேன். கூடவே என்னுடைய கல்வியும் வளர்ந்தது. அந்த மாதிரி ஒரு இளமை காலம் தான் என்னோடய காலம். ஓவியக்கலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான கலை சார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தேட்டர்கள்லேயும் உங்களுடைய பதாதைகள், உங்களுடைய ஓவியங்கள் வச்சுருந்தா சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த டிஜிட்டல் மயமானதுனால அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ ஓவியர்கள், அதாவது நல்ல கலைஞர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய கலை மதிக்கத்தக்கதாக இருக்குதா? அதாவது எங்கள் தொழிலை பொறுத்தவரையில் அது ஒரு தொழில்முறை ஓவியம். அதாவது ஒரு கமர்ஷியல் ஆர்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஓவியம். அதாவது வரைகிறதுக்கு சதுர அடிக்கு கூலிங்கிற அளவில் நாங்கள் வரைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நான் பார்த்ததில் அப்போவே நல்ல தொழில் கொடிகட்டி பறக்கிற காலத்திலே நிறைய ஓவியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தனர். அதாவது மிக குறைந்த ஊதியம், மிக தவறான பழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய போய் அவங்கெல்லாம் நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்தனர். ஒரு சேமிப்பில்லை. அப்படி இந்த ஓவியத்துறை கலைஞர்களுக்கே உரிய அது ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு தொழில், அதாவது சவாலான தொழில்ங்கிறது அந்த ஓவியத்தை சரியான ஜாடையில் கொண்டு வர்றது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் அதை கொடுக்கறது. அது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல போனேன்னா, வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ விநியோகஸ்தர்களுக்கு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ மட்டும்தான் என்னென்ன தியேட்டரில் இந்த படம் போட போகிறோங்கிறதே உறுதியாகும். ஒரு குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற நேரங்களில் கிட்டத்தட்ட 10 படங்கள் வெளியாகும். 10 ஊர்களில் வெளியாகும், 20 ஊர்களில் வெளியாகும். அப்போ கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரு நாள் அல்லது 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேனர்கள், பிரம்மாண்டமான பேனர்களை படைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஓவியன் இருப்பான். அப்போ அவனுக்கு கிடைக்கிறது ஒன்று மிக பெரும் வேகம். இப்போ நான் அந்த சூழலில் வளர்ந்ததுனால அந்த வேகம் என்னோடையே வளர்ந்தது.
இன்றைக்கும் என்னால் ஒரு முழு ஓவியத்தை அரை மணி நேரத்திலே வரைய முடியும். ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேனரை 1 மணி நேரத்தில் வரைய முடியும். இந்த வேகம் வந்து எங்கள் தொழில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த வேகத்துக்கு பல பேர் பலியானாங்க. குறிப்பாக எங்கள் தந்தையார் வந்து தன்னுடைய 56 வயதிலேயே அவர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே பள்ளி மாணவர்கள் தான். நான் வந்து கல்லூரி மாணவன், எனக்கு கீழே ஒரு 5 பேர் எங்கள் குடும்பத்தில், எல்லாருமே பள்ளி மாணவர்கள் தான். எல்லோரும் ஓவியத்துறையில் இருந்துருக்குறாங்களா சார்? எல்லாருமே ஓவியத்துறையில். நான் மூத்த மகனாக இருந்ததுனால எனக்கு அது இயல்பாக வந்தது. எங்கள் அப்பா கூடவே நான் பெரும்பாலான நேரங்களில் இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது மேலே இருந்த அதீத ஆர்வத்தினாலையும் நான் வந்து அதில் முழு மூச்சாக இறங்கினேன். நான் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா இறக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போதே இந்த பேனர்களை நாங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா இறந்தவுடன் என்னுடைய காலம் தொடங்குச்சு. அதாவது 1981. அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட காலம் அப்படின்னு நான் சொல்கிறது கொஞ்சம் பழமையான ஸ்டைல். அதாவது ஒரு கலர்களுக்குன்னு அதுக்குன்னு பாரம்பரியமான வண்ணங்களை கொடுக்கறது. நான் வந்து ஒரு நவீன காலத்தின் பிரதிநிதியாக வந்தேன். நவீன ஓவியங்கள் மேலே எனக்கு பல தாக்கங்கள் இருந்து, நவீன ஓவியர்கள் மீது எனக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் வண்ணங்களில் வந்து பரிசோதனை நிறைய பண்ணுவோம். குறிப்பாக கோவையில் வந்து இந்த ஜெயில் ரோடுன்னு சொல்லப்படுற அந்த ரோட்டில் வரிசையாக பேனர்கள் வைப்பாங்க. இந்த பேனர்களை பார்க்குறதுக்கு தியேட்டர்களில் போய் பார்க்குறதுக்கும் இந்த ஜெயில் ரோட்டில் பார்க்குறதுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கும். திரைப்படங்களில், அதாவது தியேட்டர்களில் என்ன பேனர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களும், நாங்கள் வந்து வரையும் போது எங்கள் ஓவியக்கூடத்தில் மதியானம் பள்ளிக்கூட மாணவர்களும் சரி, மாலையில் ஓவியர்களும் சரி, ரசிகர்களும் சரி, ஒரு பெரும் கூட்டமே கூடி நிற்கும். நாங்கள் வரைகிற வேகத்தை பார்க்குறதுக்கும், நாங்கள் என்ன வண்ணங்கள் உபயோகப்படுத்துகிறோம்னு பார்க்குறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களும் இருந்த ஒரு காலம், ஒரு பெருமை மிகுந்த காலம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலம் மாற மாற நாங்கள் எதை ஃபேஸ் பண்ணோன்னா, கணினி வந்தது, தொழில்நுட்பம் வந்தது, எல்லாமே வந்து ஒரே நாளில் புரட்டி போட்டுருச்சு பல விஷயங்களை. அதை குறிப்பாக திரைப்படத்துறையில் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்னென்ன துறைகள் அழிந்தன, என்னென்ன துறைகள் வந்தன அப்படிங்கிறத சொல்லிட்டு போகலாம். கலை இயக்குனர்னால் செட்டு போட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை. லேபுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. கையில் வரையக்கூடிய பேனர்கள் இல்லை. உயரமான 40 அடி ப்ளைவுட் கட் அவுட்டுகள் இப்போவும் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் அழிந்தன. அதன் சார்புள்ள பல தொழிலாளர்களும் அழிந்தனர். இது வந்து ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு காலத்தில் வந்து இப்போவும் நம்ம தியேட்டர்களில் பேனரை பார்க்குறோம், ஃப்ளெக்ஸ் பேனர்களை பார்க்குறோம். இந்த பேனர்களை வடிவமைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியர்கள் அல்ல. இன்றைக்கி ஃபோட்டோஷாப்போ கோரல் ட்ராவோ தெரிஞ்ச யார் வேணால் கம்ப்யூட்டரை இயக்கலாம், ஒரு படத்தை வெட்டி ஒட்டலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கான கலை அம்சம் இல்லாமல் போயிடுது. முதல்ல எங்கள் பேனர்களை நின்று பார்த்த எந்த ரசிகர்களும் இன்றைக்கி வைக்கிற ஃப்ளெக்ஸை திரும்பி கூட பார்க்குறதில்ல. அப்படி பார்த்தாங்கன்னா என்ன படம் ஓடுதுங்கிற தகவலுக்காகத்தான் பார்க்குறாங்க தவிர ரசிக்கிறதுக்காக பார்க்குறதே இல்லை. இது வந்து தொழில்நுட்பம் தந்த ஒரு வரத்தினால் விளைந்த கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். பல ஓவியர்கள் வேலை இழந்தனர், நாங்களே வேலை இழந்தோம். நாங்களும் ஃப்ளெக்ஸ் யுகத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. நானே வந்து இப்போது எனக்கு கொஞ்சம் அடிப்படை கல்வி இருந்ததுனால நான் தொழில்நுட்பத்தோடையும் இணைந்து போக வேண்டியது. நான் கையால் வரையக்கூடிய காலங்கள்லேயும் மவுஸை உபயோகப்படுத்தி கம்ப்யூட்டரை வாங்கினேன். அதில் இருக்கிற தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டேன். மவுஸை உபயோகப்படுத்தி படம் வரைவேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி என்னால் எப்படி ஒரு ப்ரஷ்ஷையோ பென்சிலையோ எப்படி லாவகமாக உபயோகப்படுத்த முடியுமோ அதே லாவகத்தோட ஒரு மவுஸையோ வக்கோம்னு சொல்லப்படும் அந்த மவுஸ் பென் அப்படின்னு சொல்கிறோம், அதையும் என்னால் உபயோகப்படுத்தி ஒரு முழு நீள ஓவியத்தை என்னால் வரைய முடியுது அதே வேகத்தோடு. அதனால் வந்து எதுவுமே என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் அதை இயக்கக்கூடியவன் ஒரு கலைஞனாகத்தான் இருப்பான். இன்றைக்கி வந்து அனிமேஷன் துறை எடுத்துக்கங்க, ஆயிரக்கணக்கான ஓவியர்களும் தேவைப்படுது அந்த துறைக்கு. இப்போ விஸ்காம் படித்தவங்களும் சரி பல பேர் தேவைப்படுறாங்க அனிமேஷன் துறைக்கு. ஆனால் அந்த துறையில் வந்து தலைவனாக இருக்கக்கூடியவனும் அதை இயக்கக்கூடியவனும் ஒரு ஓவியனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை அந்த மிஷினை இயக்கிறவங்களோ ட்ரேஸ் பண்ணுறவங்களோ யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு கலை மனம் வேணும், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இயங்குதுன்னு வேணும், அந்த அனிமேஷனில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர் வந்து எப்படி உருவாகுதுங்கிறதெல்லாம் ஒரு கலைஞன், ஒரு மனித மூளை மட்டுமே தான் இயக்க முடியும். மனித கைகள் தான் அதை உருவாக்கும். அதனால் என்ன காலம் மாறினாலும் சரி கலைஞன் வந்து கலைஞன் இருந்துகிட்டே தான் இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது சார். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல சாதனைகள் வந்து செஞ்சிட்ருக்கோம்னு நம்ம எல்லோரும் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து திரைத்துறையில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப தான்
எவ்வளவு இழந்திருக்கிறாங்க, எவ்வளவு கலைஞர்கள், அதாவது இந்த மாதிரி நல்ல கலைஞர்கள் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த வந்து வரைதல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குறைஞ்சிருச்சு. இப்போ இதை எதிர்பார்க்குறவங்களும் இப்போ இருக்காங்களா சார்? உங்களுக்கு தெரிஞ்ச திரைத்துறையிலையோ அல்லது மற்ற துறைகளிலையோ இந்த வந்து நம்ம கையால் வரையப்பட்ட ஓவியங்களை வந்து ரசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அதாவது காலம் மாறிச்சு, ஆனாலும் இது ஓவியத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் பண்ணால், என்னுடைய இன்னொரு முகம் வந்து இந்த ஓவியர் வழக்கறிஞர் இல்லாமல் நான் ஒரு சித்திரக்கலா அகாடமின்னு ஒரு அமைப்பில் ஒரு தீவிர உறுப்பினராக இயங்கிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய மாணவ பருவத்திலேருந்து 37 வருடங்களாக இயங்கிட்டு இருக்கேன். அதோட தலைவராகவும் இருக்கேன். அது ஒரு அது எந்த பகுதியில் இருக்குது சார் சித்திரகலா அகாடமி? நாங்கள் கோவையில் கிக்கானி உயர்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு ஞாயிறும் கூடுறோம். பள்ளி மாணவர்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஓவியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இது வந்து 37 வருடமாக விடாமல் இயங்கிட்டு ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சிட்ருக்கோம். எங்கள் கண் முன்னால் உருவான பல ஓவியர்கள்லாம் இன்றைக்கி திரைத்துறையிலையும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர்களாகவும் பல புகழ்பெற்றவர்களாகவும் வந்துட்டுருக்காங்க. என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும், வேறு எந்த துறை படிச்சிருந்தாலும் அவன் கலைஞனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்குன்னு பல கதவுகள் திறக்கும். அது வந்து என்னுடைய ஒரு அனுபவம். நான் வந்து எனக்கு கல்வித்துறை நல்ல கல்வி இருக்குது, நல்ல ஒரு இது இருந்தால் கூட இன்றைக்கி என் கதவுகள் வந்து நான் வந்து ஓவியன் என்பதற்காகத்தான் திறக்குது. பல அரங்கங்களில் போயிருக்கேன், பல விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அந்த திறமையும் எனக்கு தெரிஞ்ச அந்த சிறு கலையும் மட்டும்தான் எனக்கு அந்த மரியாதையை கொடுத்துருக்கு. அந்த மரியாதையை தேடி ஒரு தலைமுறையே போயிட்டுருக்கு. இன்றைக்கும் அதுக்கான அவசியம் இருக்குது. எனக்கு எப்போவுமே சின்ன வேலைகளாவது வந்துட்டுருக்கும். ஒரு பத்திரிகை படம் வரைகிறது இருக்குது. கனடா வரைக்கும் நான் வரைஞ்சிட்ருக்கேன். கனடாவில் வர தாய் வீடுங்கிற பத்திரிகை கூட நான் இங்கேருந்து வரைஞ்சி படங்கள் அனுப்பிட்டுருக்கேன். பல பத்திரிகைகளுக்கு இன்றைக்கி ஓம் சக்திக்கு வரைஞ்சிட்ருக்கேன். ஆனந்தவிகனுக்கு கூட நான் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஓவியர்களுக்கு வந்து எப்போவுமே அந்த என்ன கணினி வந்தாலும் அதுக்கான இது இருக்குது. இன்றைக்கி ஒரு போர்ட்ரைட் ஓவியம்னு ஒரு வீட்டிலையே ஒரு நம்ம மூதாதையர் தந்தையோ இல்லை பெரியவங்களோ ஒரு புகைப்படம் இருக்காது, நல்ல ஒரு இது இருக்காங்கும்போது ஓவியத்தை தான் அவங்க வைக்கிறாங்க. ஓவியத்துக்கு தான் அங்கே மரியாதை. ரவிவர்மாவிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து அவங்களெல்லாம் போர்ட்ரைட் ஆர்டிஸ்டாக தான் வந்தாங்க. அதுக்குரிய மரியாதை, அதுக்கு செய்யக்கூடிய ஆட்களும் குறைவாயிட்ருக்காங்க. அப்போ இதை வந்து கற்றுக்கிறதுக்கு பல ஆர்வலர்கள் இன்றைக்கி வந்து நான் பார்க்குற என் அனுபவத்தில் நிறைய பேர் ஓவியம் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அவங்க பல துறைகளில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு என்ஜினியராக இருக்கிறவங்க கூட நேற்று கூட என்கிட்ட ஒரு மாணவன் வந்து கேட்டிருந்தா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு படம் வரையணுங்க, எனக்கு அதில் ஆர்வமாக இருக்குது. அதனால் அது ஒரு எப்படி இசை நாட்டியம் இது மாதிரி அந்த கலைக்கு வந்து எப்போவுமே ஆர்வலர்கள் இருக்காங்க. எப்போவுமே அதை வாங்கக்கூடிய ஓவியத்தை வாங்கி பெருமையாக வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஓவியத்துக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை விட இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் நிறைய சாதிக்கிறாங்க. நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், திறமைகள் இருக்குது. இப்போது ப்ரைவேட் பள்ளியில் போய் பணம் கொடுத்து படிக்க முடியாதவங்க கூட இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து மாநகராட்சி பள்ளியில் நீங்கள் இலவசமாக இந்த கலையை கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வந்து நம்ம கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது இலவசம் இல்லை, ஒரு சிறு ஊதியம் கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் அது வந்து அதுக்கு எல்லோரும் போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மனம் வேணும். அது வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மிக எளிமையானவர்கள். நாங்கள் வந்து அதனால் நாங்களும் எங்களை போன்ற எளிமையானவர்களுக்கு அந்த எங்களுடைய திறமையை வந்து பகிர்ந்து அளிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு இது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்று தனியார் பள்ளிகளில் ஓவிய ஆசிரியர்களோ நுண்கலைக்கு எந்த ஆசிரியர்களும் கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே இன்ஜினியரிங் நோக்கி அந்த 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்கள இந்த 100 மார்க்கை நோக்கி தள்ளப்பட்டுருக்காங்க. தவிர அப்படி தான் இன்றைக்கி ஆச்சு. இன்றைக்கி அரசு பள்ளிகளில் தான் இந்த ஓவிய ஆசிரியரும் இசை ஆசிரியர்லாம் இருக்காங்க. அதனால் அது ஒரு சந்தோஷமான விஷயம்.